இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. செருபாபேலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது. எந்த சூழ்நிலையிலே ஆலயத்தை கட்டத் தொடங்குகிறார் அப்படியே நின்று விடுகிறது. அதை எப்படி முடிப்பது? பல சவால்கள், பெரிய பர்வதத்தை போல முன்பாக பிரச்சனைகள் எழுந்து நிற்கிறது. முடியவில்லை. அப்படியே திகைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் பேசுகிறார். உன் பலத்தினால முடியாதுப்பா, உன்னுடைய பராக்கிரமத்தினால முடியாது, ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியும், அல்லது தொடங்கின காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக நேரத்தில் நம்முடைய பலத்தை சார்ந்து சில காரியங்களை செய்கிறோம், பராக்கிரமத்தை சார்ந்து செய்கிறோம், அல்லது மற்றவருடைய உதவியை சார்ந்து தொடர்ந்து அவங்க சொல்றாங்க, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாங்க, வாக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தைரியமா இறங்குறோம். பின்பு அவங்க கைவிடும் பொழுது எல்லாம் பாதி நின்று விடுகிறது. சில நேரம் நாமே அனுபவத்தை வச்சு காரியங்களை செய்யறோம். நான் ஏற்கனவே இதை பார்த்திருக்கிறேன், ஏற்கனவே இதை செய்திருக்கிறேன், ஏற்கனவே இதை கட்டி இருக்கிறேன், அதிலும் தடங்கள் வந்து விடுகிறது. சில நேரம் பெருமையா பேசுவோம், இதெல்லாம் ஈஸியா அடிச்சு தூக்கி போட்டு போயிருவேன், ஆனா அவர்களால் முடியாமல் போய்விடும். அநேக நேரத்தில் அதுதான் தோற்று போய் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருப்போம். காரணம், அந்த இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்வதை விட்டுவிட வேண்டும், நம்முடைய பராக்கிரமத்தை சார்ந்து கொள்வதை விட்டுவிட வேண்டும், மற்றவர்களே சார்ந்து கொள்வதை விட்டுவிட்டு, ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன், உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு, நீங்க செய்யுங்க என்று விட்டு கொடுத்து பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையாலும் தலைகளை மாறிடும். செருபாபேல் விட்டு கொடுக்கிறார். பெரிய பர்வதத்தை குறித்து ஆண்டவரே பேசுகிறார். பெரிய பர்வதமே, செருபாபேலாகிய என் தாசனுக்கு முன்பாக நீ ஏமாத்திரம் சமபூமியா போயிடுவா. அவன் தான் அஸ்திபாரம் போட்டான், கட்டி முடிப்பான் பார் என்று சொல்லி சவால் விட்டு கட்டி முடிக்க வைக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு சில ஜெபத்திற்கு பதில் வரலன்னு சொல்லி இருக்கலாம், சில காரியங்கள் கைக்குடி வரலன்னு சொல்லி இருக்கலாம், சில காரியங்கள் தடையாகவே இருக்குன்னு சொல்லி தாழ்த்துங்க. உங்க முயற்சியெல்லாம் கொஞ்ச நேரம் வச்சுட்டு, ஆண்டவரே நான் எல்லா விதத்திலும் வச்சு தோற்று போனேன், அதை ஒத்துக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், தாழ்த்தி நீங்க செய்து கொடுங்கப்பா, என் பலத்தினால முடியாதுன்னு கொஞ்சம் தாழ்த்தி கேட்டு பாருங்களா, உடனே அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். உங்கள் கண்கள் அதை காணும். ஒரு மரக்கொத்தி பறவை ஒரு காட்டுல இருக்க பெரிய மரத்தை கொத்திட்டே இருந்துச்சுதான். அது பாப்போம், காற்று மழையை அடிச்சிட்டு இருக்கிற ஒரு நேரம் திடீர்னு அந்த மரத்துல ஒரு இடி விழுந்துச்சு, மின்னல் தாக்கிச்சு, அந்த மரம் அப்படியே கீழே விழுந்துருச்சு. இந்த மரக்கொத்திக்கு ஒரே சந்தோஷம், எவ்வளவு பெரிய மரத்தை நான் கொத்தி வீழ்த்திட்டேன்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல அங்கெங்க பறந்து கொண்டாடிச்சுதான். போறவங்கிட்ட எல்லாம் சொல்லிச்சான், என்னுடைய அழகு அவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு பெரிய மரத்தை கொத்தி சாய்ச்சிட்டுன்னு சொல்லி. மற்றவங்க தான் சிரிச்சுதான். அது இடி விழுந்தது அதுக்கு புரிஞ்சிக்கல, மின்னல்னால பாதிக்கப்பட்டிருந்தது புரிஞ்சிக்காம செஞ்சு கடைசியில பெரிய பெரிய மரங்கள்ல போய் கொத்தி, பாறைகளுக்கு தள்ளுற பாறை கொத்தி நடந்தது என்ன தெரியுமா? அந்த மரக்கொத்தினுடைய அழகு உடஞ்சி செத்தே போயிடுச்சுதான். அநேக நேரம் நாம் அப்படிதான் நினைக்கிறோம், என்னால அன்னைக்கு முடிஞ்சது, இது இப்ப முடியும்னோ. அப்படி முடியவே முடியாது. கர்த்தரை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாராம். தாழ்த்தி பார்க்க கற்றுக்கொள்வோமே. தாழ்த்தும் பொழுது தடைப்பட்டிருக்கிற காரியங்கள், தடைகள் மாறி நடக்க ஆரம்பிச்சிடும். வீட்டை கட்டிட்டு இருக்கிறீங்களா, அல்லது வேலையில எதுவுமே செய்ய முடியல, பிசினஸ் வாய்க்க மாட்டேங்குது, பிசினஸே இல்ல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அல்ல சில காரியங்கள் உங்கள் திறமைகளை சார்ந்து இருக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நல்லதுதான். அதை விட்டுட்டு எனக்கு திறமை கொடுத்திருக்க ஸ்தோத்திரம்பா, நம்முடைய கிருபையை சார்ந்து இருக்கிறேன், உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. வாசல்கள் திறக்கும், கீழ்காற்று வீசும், தடைகள் உடையும், உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும்.
தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இரக்கமும் மனதுருக்கமும் கிருபையும் மிகுந்த நீடிய சாந்தமும் நிறைந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுதுப்பா. அநேக நேரம் கிருபையை சார்ந்து கொள்ளாம எங்கள் கிரியைகளை சார்ந்து கொள்கிறோம். அநேக நேரங்கள் அனுபவங்களை சார்ந்து கொள்கிறோம்ப்பா. நடத்தல விட்டு விடுகிறோம். பெரிய காரியங்களை கூடப்பா நாங்க வேற மாதிரி நாங்க நினைக்கிறோம், அல்லது அதை பார்த்து பயந்து முடியாம விட்டுறதோ, அல்லது சிறிய காரியம் தான் அற்பமா எங்க பலத்தை சார்ந்து அதிலே நாங்கள் தோற்று போய் விடுகிறோம். அப்படி அல்ல, இந்த நாட்கள்ல எங்களால முடியாத காரியங்கள் உண்டு, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, ஆனால் உம்மால் முடியும்ப்பா, நீங்க செய்து கொடுக்கும்படியா அதை தடைகளை உடைத்து அற்புதங்களை செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. காரியங்கள் கைகூடி வரட்டும். எல்லாவற்றிலும் உம்முடைய நடத்தல் எங்களை கொடுங்கப்பா. உம்முடைய ஞானத்தை கொடுங்க. ஆவியானுடைய ஆளுகையும் வெளிப்பாடுகளும் உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவர்கள் எத்தனை நாட்கள் ஜெபித்து பதில் இல்லை, எத்தனை நாட்கள் முயற்சித்ததை செய்ய முடியவில்லை, எத்தனை நாட்கள் எடுத்த எல்லா காரியங்களும் தோற்று போயிட்டு நஷ்டமாயிட்டுனா, இன்றையிலிருந்து அந்த சூழலை மாறட்டும். செருபாபேலின் தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவனாக இருந்து ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும். நீர் உற்சாகப்படுத்துங்கப்பா. நீங்க கூட இருந்தீங்கன்னா காரியங்கள் வாய்க்கும் அல்லவா. நீங்க செய்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம், நடத்தபடியா ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய பலத்தினால் முடியல, பராக்கிரமத்தினால் முடியல, இனி அவ்வளவுதான் முடிவுக்கு வராதுங்க. தாழ்த்தி ஆண்டவர் கையில கொடுத்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியினால் அவைகள் எல்லாம் முடிந்து அல்லது அவைகள் எல்லாம் கைக்கூடி வருவதை பார்ப்பீங்க. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆற்றலால்